வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது லுச்சி. லுச்சினா ஒன்றும் இல்லைங்க, நம்ம நார்மலாக சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுற பூரி இருக்குல்ல, கோதுமையில் பண்ணுவோம். இது வந்து அப்படியே மைதாவில் பண்ணுறது. இந்த லுச்சி ஆக்சுவலாக எங்கே அதிகமாக பண்ணுவோம் அப்படின்னா கொல்கத்தா, இந்த பெங்காலி சைடில் வந்து இந்த லுச்சி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சப்ஜியும் சேர்த்து சாப்பிட்றது தான் வந்து இந்த லுச்சி ப்ரிப்பரேஷன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இந்த லுச்சி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இந்த லுச்சி பட்டூரா ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, என்ன பட்டூரா மாதிரியே இருக்குது, ரவை மட்டும் தான் போடல, ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் லுச்சின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்ஸ் இருக்கும். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, லுச்சி வந்து டேரெக்டாக மாவை மிக்ஸ் பண்ணி ரோல் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணலாம், புளிக்க விட வேண்டாம். ஆனால் பட்டூரா வந்து மாவை மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் புளிக்க விட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணணும். இதுதான் பட்டூரா ப்ரிப்பரேஷனும் லுச்சிக்கும் வித்தியாசம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் மைதா 1 கப்பு, உப்பு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பண்ண போகிற ப்ரிப்பரேஷன் லுச்சி. இந்த லுச்சினா என்ன கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் பூரி சாப்பிடுவோம்ல, கோதுமை வச்சு பண்ணுவோம். இதே வந்து கொல்கத்தா சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே கோதுமைக்கு பதில் மைதா வச்சு பண்ணுறது தான் லுச்சி. இப்போ ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்க்க ஆரம்பிச்சலாமா? ஃபஸ்ட்டு மைதா எடுத்துக்கோங்க. இந்த மைதாக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். உப்பு போட்ட பிறகு நெய் ஆட் பண்ணுறோம். இந்த நெய் ஆக்சுவலாக எதுக்காக இந்த மைதாவோட மிக்ஸ் பண்ணுற கேட்டால், ஒன்று மாய்ஸ்டர் கண்டென்ட் வேணும். இந்த லுச்சி ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பூரி நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். அதனால தான் கீ ஆட் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் கீ ஆட் பண்ணி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ரப் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறோம். நீங்கள் எப்படி வீட்டில் பூரி மாவு பேசுவீங்களோ அதே மாதிரி பக்குவத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மைதா மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது தண்ணி அதிகமான அந்த டெக்ஸ்சர் ப்ராப்பராக நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் தேவையான அளவுக்கு நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கெட்டியான பக்குவத்துக்கு இருக்கணும். கொஞ்சம் மாவு ஊறின பிறகு சாஃப்டாகும். அதனால தான் எடுத்த உடனே தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணுறதா சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால், இந்த விரலை வச்சு மிக்ஸ் பண்ணுற பாருங்கள், அதாவது ஃபோல்ட் பண்ணணும் கரெக்டாக. அந்த மாவு ஒன்றோட ஒன்று செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரவுண்டாக பிடிச்சி ஒரு துணியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ட்ரை கிளாத்தில், பெட் கிளாத்தில் நீங்கள் யூஸ் பண்ணணும், அதாவது ஈர துணி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த ஈர துணி எதுக்காக மேலே போனால் ட்ரை ஆகாமல் இருக்கும் அந்த டோ. இப்போ ஒரு கரெக்டாக ஒரு ½ hour ரெஸ்ட் விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த துணியை எடுத்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகாது. இன்னும் வந்து மாவு நல்லா ஊறி இருக்கும். ஊற தான் உங்களுக்கு வந்து திருப்பி மாலிஷ் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணால் நல்லா சாஃப்டாக கொடுக்கும். அதனால தான் உங்களுக்கு தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். மாவு ஊறாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போது இன்னொரு கையில் மாவை பிடிச்சிட்டு அப்படியே அழுத்தி மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு மாவு ஒன்றோட ஒன்று சேர ஆரம்பிக்கும். நல்லா மாலிஷ் பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பேடாக பிடிக்க போகிறோம். அந்த பேடா பிடிக்கும்போது லாஸ்ட் டைம் நிறைய பேர் கேட்டிங்க, எப்படி பேடா பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சைஸில் வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரஃப்பாக கட் பண்ணுறேங்க. கட் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ஒரு பகுதி மாவை எடுத்து நம்மளோட பெரிய விரலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விரலை 2 சைட்லையும் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். அதாவது ஒரு கார்னரில் ஒரு விரலும் இன்னொரு கார்னரில் இன்னொரு விரலும் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு கரெக்டாக மாவு சேர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு நடுப்பகுதியில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணால் ரவுண்டாக பால் வரும். இதுக்கு பேர் தான் பேடா சொல்லுவாங்க. ஸோ இப்போது ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இதை நல்லா ரவுண்டாக உருட்ட ஆரம்பிங்க. உருட்டி முடித்த பிறகு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து சப்பாத்தி கட்டையிலோ இல்லை கையிலையோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக ரவுண்டாக ரோல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கையிலேயே எப்படி நான் வந்து ரோல் பண்ணுறது சொல்லித்தரேன். நீங்கள் எண்ணெயை வச்சு நீங்கள் 3 விரல் வச்சு அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஆக்சுவலாக இந்த லுச்சி வந்து நீங்கள் ரோல் பண்ணும்போது பூரிக்கட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்மளோட விரலை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி தின்னாக வந்து ரோல் பண்ணி தான் ஃப்ரை பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா அந்த டைமில் பூரிக்கட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த பூரிக்கட்டை யூஸ் பண்ணாமல் விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணனா, நம்மளோட விரல் வந்து அழுத்தம் கொடுத்துவும் அந்த மார்க் அப்படியே தெரியும். நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஒரு சைடு தின்னாகவும் ஒரு சைடு கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். அதாவது ஈவனாக இருக்காது, அங்கங்கே பள்ளம் வீடு மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து கரெக்டாக லுச்சி வந்து விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணுறாங்க. அப்படி முடியாதவங்க இந்த மாதிரி பூரிக்கட்டை வச்சு நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. எண்ணெய் சூடான பிறகு 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணுங்கள்.
நீங்கள் இந்த லுச்சியை ஃப்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த எண்ணெயில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா உப்பி வரும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயை மேல் பகுதியை தெளிச்சு விடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். மைதாவா சாப்பிட்ணுமா அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலாம் விட்டுடலாம். ஆனால் மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஷ் வந்து ட்ரை பண்ணுறது தவறில்லை. இந்த ப்ரிப்பரேஷன் வந்து ஆலுதம் பனாசி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ஆலுதம் பனாசி பண்ண தெரிலன்னு நினச்சிங்கன்னா நார்மல் உருளைக்கிழங்கு நான் சொன்ன மாதிரி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த லுச்சி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு மைதா ப்ரிப்பரேஷன் நான் சாப்பிட மாட்டேன், ரொம்ப ரேராக சாப்பிட நினச்சின்னா அந்த டைமில் மாதத்தில் ஒரு நாள் இல்லை 2 மாதம் ஒரு நாள் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.